மதுரையில் 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே நேற்று நள்ளிரவு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்கின் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்ற இளைஞரை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த விளக்கத்தூண் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்ற குப்பை இளைஞருக்கும் முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில்தான் இருவரும் ஒருவரை தாக்கி கொண்டதில் முத்துமணிக்கு பலமாக அடிபட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி, அவரது தம்பி ராஜ்குமார், சதீஷ்குமார், குட்டன் சதீஷ், கரிகிருஷ்ணன், திங்கர் உள்ளிட்டவர் கும்பல்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்து குபேரனை சராமரியாதை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. போலீஸ் உங்ககிட்ட விசாரணை தேடி வந்தது. போலீஸ் குற்றவாளிகளை தற்சமயம் தேடி வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தனலட்சுமி, மதுரையில் 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே நேற்று நள்ளிரவு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்கின் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்ற இளைஞரை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த விளக்கத்தூண் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்ற குப்பை இளைஞருக்கும் முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில்தான் இருவரும் ஒருவரை தாக்கி கொண்டதில் முத்துமணிக்கு பலமாக அடிபட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி, அவரது தம்பி ராஜ்குமார், சதீஷ்குமார், குட்டன் சதீஷ், கரிகிருஷ்ணன், திங்கர் உள்ளிட்டவர் கும்பல்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்து குபேரனை சராமரியாதை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. போலீஸ் உங்ககிட்ட விசாரணை தேடி வந்தது. போலீஸ் குற்றவாளிகளை தற்சமயம் தேடி வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.